கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 14:27 இவ்விதமாக கூறுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் சந்தோஷத்தை விரும்புகிற ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆம், அநேகர் வெளி தோற்றத்தை பார்ப்பது உண்டு. ஆனால் நம்முடைய இருதயத்தை அறிந்த ஒரு நல்ல தெய்வம் இயேசு நமக்காக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே மனிதருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தும். மனிதருடைய வார்த்தை மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்யும்போது நம்முடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணும் பிரியமானவர்களே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய இருதயத்தின் மேல் அக்கறையுள்ள ஒரு தகப்பன் இயேசு நமக்கு உண்டு. சங்கீதம் 147 விதமாக கூறுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆம், நொறுங்குண்ட இருதயம் அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஏசாயா 61:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிற தகப்பன் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து ஜீவனையே கொடுத்த தேவன். நம்முடைய இருதயத்தை அவர் புரிந்து நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய இருதயத்தினுடைய நொறுங்குதலுக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்களை கட்டுவீராக. இந்த நாளிலே அவர்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி தேசத்திலே ஆசீர்வாதமான வாய்க்காலாக அநேக கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நீ நிலைநிறுத்தப் போகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தீமையை நன்மையாக முடிய பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தடுமா